وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமி இருக்கின்றோம். திருமணத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் தேவையான ஒரு உறவாக இருக்கிறது. கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்களும் திருமணம் செய்வார்கள். முஸ்லீம் அல்லாத பல்வேறு மதங்களில் இருக்கிறவங்களும் அவங்க மத சடங்குகள் பிரகாரம் திருமணம் செய்கிறார்கள், நாமளும் செய்கிறோம். இது மனித குலத்துக்கு தேவையான ஒரு உறவாக இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கூடுதலான ஒரு பார்வை இருக்கிறது. திருமணம் என்பது ஏதோ நீங்கள் வாழ்க்கைக்கு செய்கிற ஒரு சந்தோஷத்துக்கு செய்கிற காரியம் மாத்திரமில்லை. இது மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். இது மறுமையில் நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் என்ற வகையில் திருமணத்தை ஒரு மார்க்க சடங்காக இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. மற்றவங்கள் திருமணம் செய்வதே நோக்கம் என்னென்னு கேட்டால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும், அந்த திருமணத்தை வைத்து ஆதாயங்களை வரதட்சணை என்ற பெயரில் இன்னும் பல பெயர்களில் ஆதாயங்களை அடைந்து கொள்ளணும் என்பது மற்றவங்களுக்கு நோக்கமாக இருக்கலாம். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் திருமணம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் இந்த திருமணத்தின் மூலமாக மறுமையில் நாம் வெற்றி அடையணும். திருமண வாழ்க்கையின் மூலமாக அந்த தம்பதியர் அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்வான ஒரு இடத்தை பெறணும் அப்படிங்கிற அம்சத்தை கலந்து தான் இந்த திருமணத்தை இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது, உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக எப்படி இருந்தது என்று சொன்னால், ஊர் உலகத்தை அழைச்சி திருமணம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு 10 நபித்தோழர்கள், அவர் முக்கியமான ஒரு ஆள். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வர்றார். வரும்பொழுது அவருடைய ஆடையில் நறுமணம், மஞ்சள் நிற நறுமணம் பூசி இருக்கிறது. இந்த மஞ்சள் நிற நறுமணம் கல்யாணத்துக்கு தான் பூசுவாங்க. அதை வைத்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, நீ திருமணம் செஞ்சிட்டியா, ஒரு நறுமணம் பூசி கொண்டு வந்திருக்கிறாயே, அத்த சவ்வஜித்த, நீ திருமணம் செய்து விட்டாயா என்று கேட்கிறார்கள். அவர் ஆமான்னு சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி திருமணம் செய்திருப்பாயானால் அவுலிம் வலோபிஷாத்தின், ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமாவிருந்து கொடு என்று அவருக்கு சொல்கிறார்கள். அப்போ இந்த சம்பவத்தில் என்ன தெரியுது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேலே நேசித்தவர் அந்த சஹாபி. 10 சஹாபாக்களில் முக்கியமான இடத்தில் உள்ள ஒரு சஹாபி, ஹிஜ்ரத்து பண்ணி வந்த ஒரு சஹாபி. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கல்யாணம் ஆகுதுங்கிற செய்தி சொல்லக்கூட இல்லை, கூப்பிடக்கூட இல்லை. அவர்கிட்ட விசாரித்து ரசூலா தெரிஞ்சுக்கிறாங்க, என்னப்பா வாசம் மனமும் வந்திருக்கிறிய, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேங்கிறார். இப்போ கல்யாணம் பண்ணதை நபிகள் நாயகத்துக்கு சொல்லாமல், அவங்கள அழைக்காமல், ஊரை கூட்டாமல் செஞ்சுருக்காருன்னு கேட்டால், திருமணம் எவ்வளவு சிம்பிளாக எளிமையாக நடத்தப்பட்டு இருக்கிறது. திருமணங்க 2 குடும்பத்தார் பேசி எளிமையாக முடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பணக்கார சகாபி. பணக்கார சகாபி நபி அவர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டால் இவ்வளோ பறக்கத்து இருக்கு, அதை கூட ஒரு பார்க்கவே இல்லை. திருமணத்துக்கு எதுக்கு அதை பெரிய முஸ்தீப் எடுக்கணும் என்று ஒரு சாதாரணமாக அந்த திருமணத்தை அவர் நடத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த எல்லா திருமணங்களுமே அந்த குடும்பத்தார் பேசுவார்கள், கல்யாணத்தை பண்ணிக்கொள்வார்களே தவிர அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனு, விழா நடத்துவது போன்ற காரியங்கள் எல்லாம் இருந்ததே கிடையாது. பிறகு பிற மக்களுடைய பழக்க வழக்குகளை பார்த்து காப்பி எடுத்து நம்ம சமுதாயத்தில் என்ன செஞ்சாங்க, திருமணத்தை ஒரு டாம்பிகமாக ஒரு ஆடம்பரமாக நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமை விடுகிறது. அது போக நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த திருமணம் என்பது நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், இந்த மாப்பிள்ளை பெற்றவங்க, பெண்ணை பெற்றவங்க இருப்பீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வகையில், அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெறக்கூடிய வகையில் இந்த வாழ்க்கை அமையணும் அப்படின்னு பார்க்குறவர்களை விட பெற்றோர்கள் எதை பார்க்குறாங்கன்னு கேட்டால், இந்த பிள்ளையை வைத்து என்னுடைய பெருமையை நான் காட்டணும். ஒரு வசதி உள்ளவராக இருந்தார்னு வைங்க, அந்த வசதி எங்கே காட்ட நினைக்கிறாரு, அவருடைய மகள் திருமணத்தில் காட்ட நினைக்கிறார். அவருடைய மகனுடைய திருமணத்தில் நான் எப்படி வசதி படைத்தவன் தெரியுமா என்று அவருடைய பணத்தினுடைய தகுதியை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு இந்த திருமணத்தை கருவியாக பயன்படுத்துகிறார். அவருடைய மகன் நல்லா இருக்கணும், அவருக்கு பரக்கத்தான ஒரு வாழ்க்கை அமையணும்,
நபிகள் காட்டி தந்த மாதிரி ஒரு சிறந்த வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைப்பதை தாண்டி எப்படி வந்துடுறாங்கன்னு கேட்டால், இந்த திருமணத்தில் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, நான் எத்தனை பேருக்கு விருந்து கொடுத்தேன் பாரு, எவ்வளோ ஆடம்பரமாக ஆடல் பாடல் கூத்து இதெல்லாம் வைத்தேன் பாரு, மேலதாளங்களை வைத்தேன் பாரு என்று சொல்லி அவங்களுடைய இந்த பெருமையை, பணத்தினுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்கிறாங்க. எதுக்காக செய்கிறாங்க? அவங்களுடைய மகன் அல்லது மகளுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய பகட்டை எடுத்து சொல்வதற்கு ஒரு கருவியாக்குறாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த பணத்தினுடைய செல்வ செருக்கை இந்த பிள்ளையுடைய திருமணத்தை வச்சு தான் காட்டணுமா? அந்த திருமணத்தின் மூலமாக நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாதா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டின ஒரு முக்கியமான அறிவுரை என்னென்று கேட்டால், திருமணம் செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைய கிடைக்கணும். பரக்கத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறாங்க? பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க. கல்யாணத்தில் கூட அந்த ஒரு பிரார்த்தனை எல்லோரும் செய்வோம். பாரக்கல்லாஹு லக்க, உனக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று ஒரு துவா இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பரக்கத்துன்னா, பரக்கத்து என்று சொன்னால் குறைந்த செலவில் அதிக பயன் கிடைக்கிறதுக்கு பேர் பரக்கத். ஒரு 10 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடை சமைத்து 20 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அந்த சாப்பாட்டில் பரக்கத்து இருக்குன்னு அர்த்தம். அது குறைந்த செலவு தான், அதிகமான பேர் பயனடைந்து விடுகிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு 10 சட்டை வச்சுருக்கிறான், பார்த்தா 100 சட்டை வச்சுக்கிற மாதிரி உலகத்துக்கு காட்சி தர்றான். அப்போ 10 சட்டை 100 சட்டை இருக்கிற அளவுக்கு அவனை காட்டுது என்று சொன்னால் அந்த சட்டையில் அவனுக்கு பரக்கத்து இருக்கிறது, அவனுடைய உணவில் பரக்கத்து இருக்கிறது. அப்போ 2 பேருக்குள்ள சமைத்து விட்டு 4 பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் சமைச்சது 2 பேருக்கு தான். 4 பேர் சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் கூடுதல் 2 கிடைக்குது இல்லையா? இதுக்கு பேர் பரக்கத். அதாவது கம்மியான செலவில் அதிகமான பயன் தருவது தான் பரக்கத்து என்பது. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, மணமக்களுக்கு இந்த பரக்கத்தை தான் கேட்க சொல்கிறாங்க. நிறைய பணங்காசு கொடு, நிறைய செல்வத்தை கொடுன்னு கேட்கவே இல்லை. அவருக்கு அல்லாஹ் எதை கொடுக்குறானோ அதில் அவருடைய தேவை நிறைவேறணும். நிறைவேறி விட்டு அதை விட மிச்சமாகவும் இருக்கணும். 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், 1.5 லட்ச ரூபா கல்யாணம் செலவு பண்ணான்னு அது பரக்கத்தா? 1 லட்ச ரூபா அவனுக்கு வருமானம் வருது, மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறான். இதில் என்ன கடைசியில் பார்த்து 50 கையிலேருந்து போகுது. அப்போ 1.5 லட்ச ரூபா செலவு ஆகக்கூடியவன் 1 லட்ச ரூபா சம்பாதித்தான் என்று சொன்னால் அதில் பரக்கத்து கிடையாது. 10,000 ரூபா அவனுக்கு வருமானம் வருது, எல்லா செலவும் அவன் சாப்பிட்டது போக, பிள்ளைகளை படிக்க வச்சது போக, உடைகள் ஆடைகள் எடுத்தது போக, மருத்துவம் போக, கையில் 2 ரூபா மிச்சமாச்சுன்னு வைங்க, அதான் பரக்கத்து. 10,000 ரூபா செஞ்ச ஒரு வேலையை 1 லட்ச ரூபா செய்ய முடியலை. அப்போ குறைந்த காசு வந்தால் கூட உன்னுடைய சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்துடணும், உன்னுடைய மருத்துவ பிரச்சனை தீர்ந்துடணும், உன்னுடைய எல்லா தேவையும் நிறைவேறணும். அதுக்கு மேலேயும் கையில் மிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பரக்கத். அப்போ ரசூலுல்லாஹ் எதை கேட்க சொல்கிறாங்கன்னா, நிறைய கொடுன்னு கேட்டு 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 15 லட்ச ரூபா செலவு வச்சுவிட்டான்னா நம்ம எப்படி கேட்போம்? நிறைய கொடுன்னு கேட்போம். நிறைய கொடுத்து விட்டு நிறைய செலவழித்து விட்டான்னு சொன்னால் அந்த நிறைய வந்தாலும் இது நன்மை இருக்கிறது. 10 லட்ச ரூபாய் கொடுத்து 15 லட்ச ரூபாய்க்கு மருத்துவ செலவை எல்லாம் தந்துட்டான்னு சொன்னால் அந்த 10 லட்ச ரூபாயில் எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த மருத்துவ செலவு இல்லாத வகையில் எனக்குடைய வாழ்க்கையை நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு தொகையை தந்து என் காரியம் நிறைவேறிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பரக்கத். இந்த பரக்கத்து என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிலாகித்து சொல்கிறாங்க. இந்த பரக்கத்து எப்போ கிடைக்கும்? இந்த பரக்கத்து எப்போ கிடைக்கும்னு கேட்டால், எந்த திருமணத்தில் செலவு கம்மியாக இருக்கிறதோ அதில் பரக்கத்து கிடைக்கும்ட்டாங்க. பரக்கத்துக்கு துவா செய்கிறோம். பரக்கத்து கிடைக்கிறதுக்கு வழி என்ன? குறைந்த செலவில் திருமணம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பரக்கத்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகள் கஷ்டமே படமாட்டாங்க. கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணாலும் சரி, குறைவான வருமானம் வந்தாலும் சரி, அவங்களுடைய தேவைகள் அதுக்குள்ளே நிறைவேறிடும். அதிக தேவைகள் எல்லாம் வைக்காமல் தேவைகளை குறைச்சி மிச்சப்படுத்துவான். அல்லது இந்த குறைந்த காசில் அதிகமான பயன் தரக்கூடிய வகையில் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான் என்பதை பார்க்குறோம். இந்த பரக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் மூலமாக சொன்னாங்க. ஆடுகளில் பரக்கத்து இருக்குண்டாங்க. நீங்கள் விளங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆடுகள் இருக்குல்ல, ஆட்டில் பரக்கத்து இருக்குண்டாங்க. இப்போ இந்த விலங்குகள், மிருகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சிங்கம், புலி போன்ற வனவிலங்குகள் தான் வலிமையாக இருக்குது. அதை எந்த பிராணிகளும் அடித்து சாப்பிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சிங்கம், புலி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை இருக்குன்னு எண்ணி சொல்கிறாங்க. இப்போ எத்தனை சிங்கம் உலகத்தில் இருக்குது, எத்தனை புலி உலகத்தில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கணிப்பு வைத்து அதனை கால் தடங்களாக எண்ணி பார்த்து இது வரைக்கும் இத்தனை புலிகள் இருக்கிறது இந்தியாவில், இது வரைக்கும் இத்தனை சிங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புலி சிங்கங்களுக்கெல்லாம் பெரிய விலங்குகளால் ஆபத்து இருக்குதா? அதை உணவாக எடுத்து நம்ம சாப்பிட்றோமா? இல்லை. வலிமையாக இருக்கும் பொழுது அது பெருகிக்கிட்டே இருக்கணும். எந்த விலங்கு வலிமையாக இருக்கிறதோ, எந்த விலங்கு எந்த பிராணிகளாலும் கொல்ல முடியாமல் இருக்கிறதோ அந்த மாதிரி பிராணிகள் என்ன செய்யணும்ன்றா தாறுமாறாக பல்கி பெருகிக்கிட்டே போகணும். ஆனால் இந்த பெரிய வலிமை மிக்கதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிராணிகளுடைய எண்ணிக்கை நம்ம எண்ணி சொல்கிற லெவலில் இருக்கிறது. ஆனால் ஆடுகள் எடுத்துக்கிறோங்க,
ஆடுகள் வந்து அனைவராலும் மிருகங்களாலும் சாப்பிடப்படுகிறது, நம்மாலும் சாப்பிடப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவர்களாலும் என்ன செய்து அறுத்தறுத்து அந்த ஆட்டை உணவாக சாப்பிடுகிறோம். அதிகமாக சாப்பிடும் பொழுது அது என்ன இருக்குன்னு இல்லாமல் போயிடணும்ல. அதிகமாக சாப்பிட்டோம்னு சொன்னால் எதை அதிகமாக நம்ம அழிக்கிறோமோ அது வந்து உலகத்தில் குறைஞ்சிக்கிட்டே வரணும். இத்தனை ஆடு தான் இருக்குன்னு எண்ணி சொல்கிற அளவுக்கு வரணும். அப்படி வந்திருக்குதா? ஏற்குமாரா தாறுமாறாக பெருகி இருக்குதா? தாறுமாறாக பெருகி இருக்குது. உங்களுக்கு இப்போ 1,00,000 ஆடு வேணாலும் இப்போ இறக்குமதி பண்ணலாம். 1,00,000 ஆடு எங்களுக்கு வேணும்னு சொன்னால் காசு கொடுக்க தயாராக இருந்தால் 1,00,000 ஆடு இப்போ உடனே என்ன செய்யலாம், இறக்குமதி பண்ணலாம். ஆனால் அந்த ஆடுக்கு அவ்வளோ இழப்பு இருக்கிறது, அவ்வளோ அழிவு இருக்கிறது, அவ்வளோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஆட்டில் பறக்கத்துக்கிறாங்க. எதனால் பறக்கத்துக்கிறாங்க? நீங்கள் எவ்வளவு தான் அழித்தாலும் பெருகிட்டு இருக்குங்கிறாங்க. உங்கள் கணக்கில் ஆடு குறையிற மாதிரி தெரியுது, அல்லாஹ்வுடைய கணக்கில் அது தாறுமாறாக பெருகிக்கிட்டே இருக்கிறது. இது நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பரக்கத். இந்த ஆடுகளில் பரக்கத்து இருக்குன்னு சொன்னதுலேருந்து என்ன விளங்குறோம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பரக்கத்துன்னு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அழியாத செல்வம். அதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். பரக்கத்து என்பதெல்லாம் என்ன செய்யணும், ஆசைப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நம்ம நடைமுறையில் உள்ள சில உதாரணங்களை நீங்கள் பாருங்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து நம்ம ஆம்பளை மட்டும்தான் சம்பாதிக்கிறோம் பெரும்பாலும். ஒரு காலத்தில் உங்கள் ஊரில் அந்த தறியில் வந்து பெண்களும் செஞ்சுருக்கிறாங்க ஒரு காலத்தில், அது சில ஊர்களில். இப்போ பெரும்பாலும் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. அவன் மனைவியை வந்து வேலைக்கு ஒரு விவசாயியாக இருக்கான்னு வைங்க, மனைவி வந்து களை எடுக்கிறதுக்கு அனுப்ப மாட்டான், அக்கா தங்கச்சி அனுப்ப மாட்டான், அம்மாவும் அனுப்ப மாட்டான். ஒரு ஆம்பளை தான் போய் என்ன செய்யறான், சம்பாதிக்கிறான். வேறு வேறு சமுதாயங்களில் ஆண்கள் சம்பாதிப்பாங்க, மனைவி சம்பாதிப்பாங்க, பிள்ளைகள் சம்பாதிப்பாங்க, அக்கா தங்கச்சி சம்பாதிப்பாங்க, அம்மாவும் சம்பாதிப்பாங்க. ஒரு கொத்தனார் வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொத்தனார் சித்தாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே சம்பாத்தியம் பண்ணுவாங்க. நல்ல நல்ல சம்பளம், ஒருத்தருக்கு நல்ல உயர்வான சம்பளங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய செல்வம் தான் தாறுமாறாக பெருகி இருக்கணும். கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்கிறா, அம்மா சம்பாதிக்கிறா, அக்கா சம்பாதிக்கிறா, தங்கச்சி சம்பாதிக்கிறா, இருக்கிற 50 பேரும் சம்பாதிக்கிறார்கள்னு சொன்னால் ஒரு நாள் ஒன்றுக்கு 10,000 குறையாமல் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சம்பாத்தியம் இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு குடிசையில் வாழ்கிறாங்க. பெருமளவுக்கு வருமானம் வரக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம வாழ்கிற மாதிரியான ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ முடியலை. ஆனால் இங்கே ஒரு ஆம்பளை மட்டும் சம்பாதிக்கிறோம், ஒரு ஆண் மட்டும்தான் சம்பாதிக்கிறான், வெளிநாட்டுக்கு போகிறான். அவனை சார்ந்தவனுடைய மனைவி மக்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு அனுப்புகிறான், சின்ன சம்பாத்தியம் தான். வேறு சமுதாயத்துக்காரங்களாவது படித்து விட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க நல்ல சம்பளத்தில். நம்ம சமுதாயத்தில் போகிறோம் கம்மி தான், பாக்கி பேர்லாம் லேபராக தான் போகிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகளாக சூப்பர்வைசராக போகிறதுக்கெல்லாம் உள்ள படிப்பு ரொம்ப பேர் படிக்கலை, கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. நம்ம சமுதாயத்தில் உள்ள அதிகமான பேர் என்னென்னு கேட்டால் அற்பமான சம்பளத்தில் போய் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அந்த பணத்தை வச்சு வீடு கட்டுறான், தோட்டந்தூரம் வாங்குகிறான், மனைவிக்கு இவ்வளோ அடுக்கிறான், நகையை கை விலகி என்ன செய்கிறான், நகையை வாங்கி பூட்டுறான். அப்போ குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்குகிறான். இதெல்லாம் வந்து குறைந்த வருமானத்தில் இவ்வளோ நிறைவேறுது. வேறு சமுதாயத்துக்கு நிறைவேற மாட்டேங்குது. கண்ணு முன்னாடி பார்க்குறோம், வேறு சமுதாயம் நம்மளை விட சம்பாதிக்கிறார்கள், நம்மளை விட எல்லாருமே உழைக்கிறார்கள். அவர்களை விட உங்களை வந்து செழிப்பாக எல்லாம் வச்சுருக்கானா இல்லையா? எந்த ஊரில் வேணாலும் பாருங்கள், முஸ்லீம்களுடைய வீடு கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்கும், வசதியான வீடாக தான் இருக்கும். அவங்களுடைய செல்வ செழிப்பு கண்ணில் மூஞ்சிலெல்லாம் தெரியும், அவங்க வசதியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருகிறது? நம்ம அறிவுப்படி சிந்தித்தோம்னா வரக்கூடாது. நம்ம தான் கீழே கிடக்கணும். ஒருத்தன் சம்பாரித்து 50 பேர் சாப்பிட்டா அவங்க தான் அடித்தட்டில் கிடக்கணும். ஆனால் எல்லாரும் சம்பாரிச்சிருக்கக்கூடிய சமுதாயம் மேல்தட்டில் இருக்கணும். அப்படி இருக்குதா கண்ணு முன்னாடி? அப்போ நம்மளுக்கு மிஞ்சி நம்ம அறிவை வீழ்த்தக்கூடிய வகையில் ஒரு பரக்கத்து நல்லா வந்து மறைமுகமான ஒரு ஆள் அந்த சமுதாயத்துக்கு நல்லா நினைஞ்சிருக்கிறான். மறைமுகமாக இல்லை தர்றான், எப்படி தர்றான்லாம் சொல்ல முடியாது, ஆனால் தர்றதை கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதை விரும்பணும்? குறைந்த செலவில். அந்த பரக்கத்துக்கு வழி என்ன? ஆலமன் நிக்காகி பரக்கத்தை நைசர்ஹுமூனா, கம்மியான செலவில் நடத்தப்படுற திருமணம் வந்து பரக்கத்தானது, அதில் பரக்கத்து கிடைக்கும்ங்கிறாங்க. அப்போ திருமணத்தில் நம்ம எதை எதிர்பார்க்கணும்னு கேட்டால், நான் பெரியவன், செல்வாக்கு உள்ளவன், நிறைய வசதி வாய்ப்பு உள்ளவன், வருமானம் வந்தால் கூட யார்ட்டையும் கடனாக இருக்கக்கூடாது, எந்த மருத்துவ தேவையும் அவனுக்கு வரக்கூடாது, வந்தால் கூட அதுலேருந்து சமாளிக்கிற அளவுக்கு இருக்க வேண்டும், அவனுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும், அவங்களுக்கு தேவையான வீடு வாசல் அமைய வேண்டும். இதெல்லாம் வர்ற அளவுக்கு எங்கள் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு ஆசைப்படணுமா இல்லையா? இஸ்லாம் அதை ஊக்குவிக்குதா இல்லையா உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கல்யாணம்னு வர்றதில் மாத்திரம் நம்ம அதை புறக்கணிக்கிற வேறு சமுதாயத்தை போட்டி போடுறோம். வேறு சமுதாயத்து மாறங்க எப்படி பட்டாசு வெடித்து மேலதாளம் அடித்து குறவம் குறைத்து டான்ஸ் போட்டு கல்யாணம் நடத்துகிறார்களோ அதுலேயே நீங்கள் போட்டி போடுறீங்க. அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டும், நமக்கு இதில் மறுமையில் மிக்ஸ் ஆகிருக்கிறது, மறுமை கலந்துருக்கிறது. இந்த திருமணத்தை வந்து மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி பிரகாரம்
இந்த திருமணத்தையும் நடத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய பரக்கத்து பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால அத்தனை பேர் கல்யாணத்தில் பாரக்கல்லா சொல்கிறீங்க. அந்த மாப்பிள்ளைக்கு உள்ள வாழ்த்து என்ன? பாரக்கல்லாஹ் உலக, அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வான. பெரிய பெரிய நீண்ட துவாவை செஞ்சாங்க. நம்ம உலகத்தை நம்மளாம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு துவா. என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அல்லாஹும் அல்லி பைனஹுமான்னு ஆரம்பித்து ஆதமுலேருந்து ஆரம்பித்து அத்தனை நபிமார்கள் பேரையும் சொல்லி துவா செய்வாங்க. கல்யாணத்தில் என்ன செய்வாங்க? ஆதம் ஹவ்வாவை போல இவர்களை வாழ வைப்பாயாகன்னு சொல்லுவாங்க. ஆதம் ஹவ்வாவை போல வாழ வைப்பார். எப்படி வாழ்ந்தாங்க நமக்கு தெரியுமா? ஆதம் எப்படி வாழ்ந்தார், ஹவ்வா எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து அவங்க தெரியவே செய்யாது. ஆனால் என்ன துவா செய்கிறாங்க? யாரெல்லாம் ஆதம் ஹவ்வாவை போல வாழ செய்வாயாகன்னு கேட்குறாங்க. அது இல்லாதது இவங்க உண்டாக்குன துவா. ஐயூப் ரஹீமாவை போல வாழ செய். ஐயூபுக்கு ரஹீமான்னு மனைவி இருந்தாங்கன்னு ஆதாரமே கிடையாது. அப்படி இருந்தால் கூட எப்படி அவங்க வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியவும் செய்யாது. பிறகு ஐயூப் ரஹீமா போலன்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நபி பெயரையா சொல்லி மூசா சபூராவை போல அந்த அல்லாஹ் மல்லி பையனமான துவா ஓதுறாங்கல்ல, அதில் இதான் வருகிறது. கல்யாணத்தில் போய் இதை போய் ஓதுறீங்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்று தந்தாங்களா? சின்ன வார்த்தை பாரக்கல்லாஹ் உலக, அதில் எல்லாம் அடங்கி போச்சு. நீ அவரை மாதிரி வாழ இவரை மாதிரி வாழாமல் இவனை நல்லா வாழவைன்னு கேளுங்க. அவரை மாதிரி இவரை மாதிரின்றது உங்களுக்கு தாங்க முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வாவை நல்லா பிரித்து போட்டானே. நீங்கள் கேட்ட துவாவினால தான் ஒருத்தர் என்ன செய்யலாம், கொண்டாட்டி இங்கே புருஷன் வந்து சவுதியில் நீங்கள் தானே கேட்டியா ஆதம் ஹவ்வா போலன்னு. நீ ஆதம் அங்கே கடை ஹவ்வாவை இப்போ நீ போய் கடைன்னு சொல்ல பிரிக்கிறானே, எதுக்கு தேவையில்லாத கேட்குறீங்க? உங்களுக்கு சக்திக்கு மீறினது பிரார்த்தனை செய்யலாமா? லா துஹம்மில்னா மாலா தாக்கத்தில் நாபிகி, எங்களுக்கு சக்தி இல்லாத எங்கள் மேலே சுமத்திராத. நம்மளை கேட்க சொன்னாலாம். நீ அல்லாட்ட கேட்கணும். எப்படி கேட்கணும்? இறைவா எங்களுக்கு தாங்க முடியாது தந்துடாத. எதை தருவதாக இருந்தாலும் எங்களுக்கு எதை தாங்க முடியுமோ, எதை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதோ அதை சுமத்து, அது இல்லாத சுமத்தாதன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் கேட்குற துவாவெல்லாம் என்ன துவா? கல்யாணத்தில் சக்திக்கு மீறினது. ஐயூப் ரஹீமா போய் வாழ இயலுமா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனையில் துன்பத்தில் நோய் நொடியில் கிடந்தார. அப்படி இருந்தவருடைய மனைவி அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணாங்கன்னு படிக்கிறீங்க. அதையே விரும்புகிறீங்க. அவருக்கு தாங்க முடிஞ்சு இருந்தார். நம்ம அதை கேட்கணும், நல்லதை கேட்க வேண்டியானே. நம்ம எதுக்கு ஐயூப் ரஹீமாவுடைய வாழ்க்கை போல் நம்ம கேட்கணும்? நம்ம மகனும் நம்ம மருமகளும் நல்லபடியாக இருக்குன்னு கேளுங்களேன். அப்போ நம்மளுடைய துவாக்கள்னு என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்மளாக உண்டாக்கி கொண்ட துவா எல்லாமே நமக்கு தெரியாத துவா தான். மூசாவுக்கு சபூராண்டு பொண்டாட்டி இருந்தாங்கன்னு தெரியாது. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனைவி இருந்தாங்க. அதை நாடோடி மாதிரி ஊருடா ஓடி தெரிஞ்சார். அவர் இருக்கக்கூட வசதி இல்லாமல் ஒரு இடமா கொண்டு போயிட்டு இருந்தால் அதையே நம்ம கேட்குறது. அப்போ நபிமார்களுடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தாங்குகிற சக்தி இருந்தது. அவங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் அதை சபூர் பண்ணி கொண்டு ஈமானை இழந்து விடாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க இருந்தாங்க. அதை ஒரு பாராட்டிட்டு போகலாமே தவிர அதை நம்ம கேட்க முடியுமா? ரசூல்லாவை போல் ஆக்கணும் கேட்க முடியுமா? ரசூல்லா வந்து வீட்டில் வந்து என்ன செய்யலை, ஒரு மூணு மாதத்துக்கு அடுப்பு எரியலைங்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, 3 பிறையை பார்த்து விடுவோம், அடுப்பு மூட்ட மாட்டோம். அப்போ என்னத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பேரிச்சம்பழம் தண்ணியும் தான். 3 மாதத்திற்கு டெய்லி பேரிச்சம்பழம் தண்ணி. இப்படி ரசூல்லா வாழ்ந்துருக்கும் பொழுது ரசூல்லாவையும் ஆயிஷாவையும் போல் வாழச்சுன்னு கேட்கலாமா? அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு தாங்க முடிஞ்சு அந்த வலிமை எல்லாம் கொடுத்துருந்தா அது வந்து அவங்க செஞ்சாங்க. நம்ம அதையே கேட்குறது? எங்களுக்கு எது நல்லதோ, எங்களுக்கு எது இயலுமோ, எங்களுக்கு எது சக்தி இருக்கிறதோ, எதில் நாங்கள் பலவீனப்பட மாட்டோமோ அதைத்தானே நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கேட்பது வந்து இந்த போலியாக உண்டாக்குன துவாக்களில் நன்மை கிடையாது. இதுக்கு ஒரு கேள்வியும் எல்லாம் கேட்பான். இந்த துவா நானாக சொல்லி தந்தேன், என்னுடைய ரசூல் சொல்லி தந்தாங்களா? இந்த மாதிரி தான் ரசூலில் கல்யாணம் பண்ணும்போது அல்லாஹ் அள்ளி பயணமானு ஓதுனாங்களா? இன்னும் சொல்ல போனால் அந்த கல்யாணத்தில் அலி ஃபாத்திமான்னு ஒன்று ஓதுவாங்க அந்த துவாவில். அப்போ தான் இவங்க தாலியை கொண்டே கட்டுவாங்க. யார் பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த மணப்பெண் காலத்தில் தாலி கட்டுறதுக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த தாலி இஸ்லாத்தில் உள்ளதா? அலி ஃபாத்திமாங்கிறது பின்னாடி வந்தவங்க, அவங்களுடைய இதில் கொண்டு சேர்க்குறீங்க அப்படிலாம் இருக்கிறது. அதனால் வந்து நம்ம திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் நடுத்தரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டால், நம்முடைய மகன் நம்முடைய மகள் சிறப்பான வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும், அவங்களுக்கு தாங்க முடியாத சிரமத்தை அவங்க சுமத்தக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செய்வதாக இருந்தால்தான் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நன்மை செய்தவர்கள் ஆவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்து பகட்டையெல்லாம் இன்னும் சில பேரை நம்ம பார்க்குறோம். கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தா அத்தனை கடைகளுக்கு கடை. கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறான். கல்யாணம் பண்ணிட்டா மளிகை கடை கடை, ஜவுளி கடை கடை, அப்படி கடன் வாங்கி பெருசாக செய்கிறாராம். உனக்கு யார் கடன் வாங்கி செய்ய சொன்னால்? நீ அந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் ஒன்று அடையலைங்கிறான். எத்தனை பேர் சந்தித்து பேசும்பொழுது இல்லைங்க 2 வருஷமாச்சு கல்யாண கடனை அடையலைங்கிறான். உன்னை யார் பண்ண சொன்னால்? அப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அறிவார்ந்த முறையில் நீ செய்யாமல் நீ மடத்தனமாக செஞ்சுட்டு எனக்கு கடன் அடையலைன்னு சொல்கிறீங்க. அதனால் வந்து யார்கிட்டையும் கடன் இன்னொன்னையும் கவனிக்கணும். நம்ம சமூகத்தில் வந்து இந்த கல்யாணம் வந்து எல்லாருக்கும் தேவையானது. சிலருக்கு தான் வீடு கட்டுறதுன்னு எல்லாருக்கும் தேவையில்லை. வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு 1000 பேரில் 10 பேர் வீடு கட்டுவான். எல்லாருக்கும் ஆசைப்பட மாட்டான், எல்லாருக்கும் அந்த வசதி இருக்காது. கல்யாணம் அப்படியா? எல்லா இளைஞருக்கும் ஒரு முன்னாடி வேணும், எல்லா பெண்களுக்கும் ஒரு மாப்பிள்ளை வேணும்.
அப்போ அனைவருக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும், அனைத்து இளைஞர்களுக்கும் தேவையான ஒரு உறவு எது? திருமண உறவு. இந்த உறவு வந்து எளிமையாக கிடைக்க வேண்டும். இந்த திருமணத்திற்காக வேண்டி பொம்பளை பிள்ளை பிறந்தவனே பட்ஜெட் போடுறாங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தவனே சேர்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி அரசாங்கத்தில் திட்டங்கள்லாம் வைக்கிறான். மணமகள் திட்டம்னு ஒன்று வச்சுருக்கிறான். குழந்தை பிறந்தவனை பேங்கில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அது 21 வயசு ஆகும்பொழுது முதிர்ச்சி அடைஞ்சு இவ்வளோ ரூபா வருங்கிறான். அப்போ பிறந்த குழந்தையில் இருந்த மகளுக்காக சேமிக்கணும்னு ஒரு தகப்பனை தூண்டுறாங்களே, இதுக்கு என்ன காரணம்? திருமணத்தில் பண்ணுற ஆடம்பரம் தானே காரணம். சிம்பிளாக செலவு பண்ணால் இது ஏன் தேவை இருக்காத? எளிமையாக செலவு பண்ணால் இது அவசியமாகுமா? எத்தனை பேர் வந்து மகள் கல்யாணத்துக்காக பிச்சை எடுக்கிறான் ஊராக போய். சொந்த ஊரில் கௌரவம் குறைஞ்சி போயிடும். ஜமாத்தில் கடிதம் வாங்கிட்டு போய் குமராளி வந்திருக்கிறேன் ஏண்டதை கொடுங்கன்ட்டு வேறு ஊரில் போய் பிச்சை எடுக்கிறான். இவனை பிச்சை எடுக்க தள்ளினது எது? எளிமையான திருமணமாக இருந்தால் ஏங்க அவன் போக போகிறான்? அப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு பெண்ணை பெற்றதுக்காக வேண்டி படுற கஷ்டத்தெல்லாம் கண்ணால் பார்க்குறோம். அதெல்லாம் எளிமையாக ஈஸியாக நடக்கணுமாக இருந்தால் அப்போ திருமணத்தினுடைய செலவுகளை இயன்றளவு குறைக்கணும். மார்க் அனுமதிச்ச சில சாப்பாடு கொடுக்கலாம், எவ்வளோ நாள் கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் நம்முடைய செலவுகள் அதுக்கு மட்டுமா செலவழிக்கிறோம்? எதுக்கு செலவழிக்கிறோம்? மேலதாளம் அடிக்கிறது, டான்ஸு, கூத்து, கும்மாளம், ரோடு பூரா இசை கருவிகளை அமைச்சிக்கிட்டு யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாமல் கேடு விளைவிக்கக்கூடிய காரியங்களில் பணத்தை கொண்டு போய் என்ன செய்யணும்? பட்டாசுலாம் விடுறாங்க. இஸ்லாமிய திருமணங்களில் பட்டாசு காசை கரியாக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் பட்டாசு விடுறது. பட்டாசு விட்டு அந்த காற்றை நாசமாக்கி, காசை நாசமாக்கி, அக்கம் பக்கத்தில் வீடுகள்லாம் கொளுத்தி விட்டு இப்படி செய்யணும்ன்ற ஒரு மார்க்கத்தில் உள்ளதா இது? அப்போ எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம்னா மற்றவங்களை காப்பி அடித்து கொண்டிருக்கிறோமே தவிர இது ஒரு இஸ்லாமிய ஒரு வழிமுறை, இதை வந்து இஸ்லாம் சொன்னபடி தான் நடக்குன்னு நம்ம நினச்சி பார்க்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த திருமணத்துக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ரசூலுல்லாஹை பற்றி விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்கிட்ட வர்றாங்க 3 பேர் வெளியூர்லேருந்து வந்து ரசூலுல்லாஹுடைய வணக்க வழிபாடை பற்றி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து இவ்வளோ தான் தொழுவாங்க, இவ்வளோ தான் நோன்பு வைப்பாங்கன்னு அவங்களுடைய வணக்கத்தை பற்றி விவரிக்கிறாங்க. அது அந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இது ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம ரசூலுல்லாஹ்னு பெருசாக நினச்சிட்டு வந்தோம், இப்போ பார்த்தாலும் இபாதத்தில் மூழ்கி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம், இவங்க சொல்கிற பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நினைத்து விட்டு அந்த 3 பேரும் ஒரு சபதம் எடுக்கிறாங்க. என்ன சபதம்? ஒருத்தர் சபதம் எடுக்கிறாரு, நான் வந்து இரவில் தூங்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு சரி, அவங்க தூங்காமல் இருந்துட்டு போகிறாங்க, அவங்க தூங்கிட்டு கூட போகிறாங்க. நம்ம சாதாரண ஆள், நம்ம நிறைய அமல் செய்யணும், நம்ம ஜெயிக்கணுமாக இருந்தால் இரவில் தூங்கவே மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் பகலெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன், இல்லை கல்யாணம் பண்ணலாம் எல்லாம் நான் தான் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை விட நான் அல்லாஹ்வை ரொம்ப அஞ்சுகிறேன், நீங்கள் அஞ்சுறீங்களே, உங்களோட ஜாஸ்தியாக அஞ்சுறேன். அப்படி இருந்தும் சில நேரத்தில் நோன்பு வைக்கிறேன், சில நேரத்தில் நோன்பு வைக்காமல் இருக்கிறேன், சில நேரத்தில் தொழுகிறேன், சில நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி இந்த வழிமுறை எவன் புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை அப்படி சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது இந்த வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற. திருமணத்தை புறக்கணிச்சுட்டா முஸ்லீமே இல்லைங்கிறாங்க. இஸ்லாத்துடைய முத்திரை குத்துறாங்க. அதில் மற்றவங்களுக்கு ஒருத்தனை ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் கல்யாணம் பண்ணலன்னா இந்து இல்லைம்பாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவர் கல்யாணம் பண்ணலன்னா நீ கிறிஸ்தவனை இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்படி அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் வந்து உயர்ந்த நிலையாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் துறவியாக இருக்கார், அவர் ஃபாதராக இருக்கார், அவர் கன்னியாஸ்திரியாக இருக்கிறாருன்னு சொல்லி பாராட்டத்தக்க விஷயமாக வேறு மதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கல்யாணம் இஸ்லாமிய முத்திரை எவ்வளோ பழுத்தமாக குத்தப்பட்டிருக்கு. அப்படி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தொழுகை நோம்பில் நீங்கள் பேணுதலாக இருக்கிற மாதிரி கல்யாணத்தில் இருக்கணுமா இல்லையா? தொழுகை வணக்கம் தானே, இஸ்லாம் தானே. நோம்பு இஷ்டப்படி நீ தொழ முடியாதுல்ல, இஷ்டப்படி நோன்பு வைக்க முடியாதுல்ல, அதுக்குன்னு விதிமுறை இருக்கா இல்லையா? அதை கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் திருமணங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு குறைவாக நடத்த முடியுமோ அவ்வளோ குறைந்த சிலர் நடத்துங்கள். அது மணமக்களுக்கு பெரிய பரக்கத்து செய்யக்கூடியதாக ஆகிவிடும். இதை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் திருமணங்கள் எளிதாயிரும். ஒரு ரூசோண்டு ஒருத்தன் இப்போ ஒரு பிரெஞ்சு புரட்சி வித்துட்ட ஒரு அறிஞன் அவன் சொல்கிறான், எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டமாகிவிட்டதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். அவன் என்ன சொல்கிறான், எந்த சமுதாயத்தில் திருமணம்னால கஷ்டம், திருமணம்னா 10 வருஷம் பட்ஜெட் போடணும், திருமணம்னா 20 வருஷம் பட்ஜெட் போடணும்னு இருக்கிறதோ அந்த மாதிரி சமூகத்தில் வந்து விபச்சாரம் பெருகி விடுங்கிறான். அப்போ திருமணத்தை பல வருஷங்கள் தள்ளி போடுவதற்கெல்லாம் காரணத்தை கேட்டு பாருங்கள். எத்தனை பேர் ஆண்களை 35 வயசுக்கான கல்யாணம் ஆகலை, ஏன் அவளை கல்யாணம் பண்ணுற 35 வயசுக்கு என்ன பண்ணலை? அதுக்கு என்ன ரீசன்? ஒரு ரீசனும் இருக்காது. இவன் போடுற பட்ஜெட் தான் ரீசன். அவ்வளோ செலவழிக்கணும், இவ்வளோ செலவழிக்கணும், இவனா இல்லாத ஒன்றை சுமச்சிக்கிட்டான் பாருங்கள். அதனால தான் அந்த திருமணம் தள்ளி பெண்களுக்கு அது மாதிரி தள்ளி போகிறது. திருமணத்தை தள்ளி போடுவதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் சிரமமாக்கி கொண்டது.
இந்த மார்க்கம் லேசானது. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசை நாடுகிறான். உலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, கஷ்டத்தை நாடவில்லை. அல்லாஹ் எல்லாத்துலேயும் லேஸ். அப்போ இஸ்லாமிய திருமணம் என்னன்னு சொல்ல போனால், ஒரு மணின்னு ஒருத்தர் இருந்தார், காலேஜ், அவர் இறந்துட்டார். அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்ன ஒரு தலித்துடைய அறிஞர். அவர் சொன்னார், இஸ்லாத்தை எடுத்து சொன்னோம்னு சொன்னால் இஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஆனால் இஸ்லாத்துக்கு நம்ம போகலாம். அடே முஸ்லீம்னா இவ்வளோ செலவு இருக்கு போல இருக்குது, முஸ்லீம்னா இவ்வளோ ஆடம்பரம் பண்ணணும் போல இருக்குது, நமக்கு கட்டுப்படி ஆகாது, நம்மளாவே இருந்துட்டு போயிட்டோம்னு சொன்னால் குறைந்த செலவில் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்முடைய இந்த ஒரு செயல் இஸ்லாத்துக்கு வருவனே தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு இருக்கிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்படி ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயன்ற அளவுக்கு திருமணத்துக்கு கம்மியாக செலவு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட செலவு பண்ணால் கூட, சாப்பாடு போக்குவரத்து செலவு பண்ணால் கூட, எந்த ஒரு காரணத்திலையும் ஆடல் பாடல் மூலதாளங்கள் இசைக்கருவிகள் பட்டாசு போன்ற எந்த ஒரு பயனுமற்ற காரியத்தில் செலவு செய்வதன் மூலமாக அதுக்கு ஒரு கேள்வி கணக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை இழந்துருவீங்க. அந்த சம்பதிகள் பரக்கத்து இல்லாமல் பிறகு கஷ்டப்படுவாங்க. அதை நிலைக்கு நீங்கள் ஒரு காரணமாகிடக்கூடாது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.